குற்றமே என்று சொன்ன மதுரை மண், நக்கீரன் பிறந்த இந்த மதுரை மண், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண், கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண், யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதி அரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததை தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. சொத்து வரி கூட்டினார்கள், மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனால் மின்சார கட்டணத்தை நீ கூட்டிட்டான். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் மட்டும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 1977 பேர் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 361 பேர் இளம் குழந்தைகள், பச்சை இளம் குழந்தைகள். 361 பேரிலும் 38 பேர் இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புரை ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே நம்ம அன்புக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் யாதவ மகாசபையுடைய தலைவர் வாழ்த்துக்களும் சென்றார். +2 படிக்கக்கூடிய மாணவி வீட்டிலிருந்து வெளியே போன ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு செய்து 12 வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கொடூரம். பெற்றோருடைய மனது வயது எவ்வளவு வைத்தறிச்சல்படும். தம்பி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள். பெண் குழந்தைகள் வைத்திருக்க நமக்கே இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ? இந்த ஆட்சி நீடித்தால் வருங்காலத்தில் பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நடைபெறும். மேலை நாடுகளில் நடைபெறுவது போல ஆகிவிடும். ஆக இதற்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சியும் இன்னைக்கு ஒன்றாக குடிக்கிறது, அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றாக குடிக்கிறது, அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்றாக கோஷம் எழுப்ப தயாராக இருக்கிறார்கள். வர இருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம்.